வீட்லயே ரொம்ப ஈஸியா குழந்தைகளுக்கான ஜெல்லி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு நான் 50 கிராம் அகர் எடுத்துக்கிறேன். இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அலசி எடுத்துக்கலாம். இதை 1 கப் தண்ணீர்ல சேர்த்துடுங்க. இது கொதிக்கும் போதே கரைய ஆரம்பிச்சிடும். தென் 1 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். ஹெல்தி வேல கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாட்டு சக்கரை கூட ட்ரை பண்ணுங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு இந்த கலர் ஓகே அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. ஆரல்ஸ் உங்ககிட்ட ஆரஞ்சு பவுடர் இருந்ததுன்னா அதை தண்ணீர்ல கலக்கி கூட கலருக்காக ஆட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி கேரட்டை நீங்க சாறு எடுத்து அந்த கேரட் ஜூஸை கூட இதுல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் சாறு எடுத்து கூட ஆட் பண்ணலாம். பாக்குறதுக்கும் கலர் ரொம்ப அழகா இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு வகையில கலர்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா சுகர் வந்து கரைஞ்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். கொஞ்சமா சூடு குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தென் ஒரு பிளேட்ல இந்த சிரப்பை நம்ம வந்து ஊத்திடலாம். ஊத்திட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தாலே போதும். அட்டகாசமான ஜெல்லி ரெடி. இது நம்ம கத்திய வச்சு அழகா வந்து ஷேப் பண்ணலாம். நம்ம எந்த ஷேப்ல கொடுத்தாலும் அதே போல கிடைக்கும். கிட்ஸுமே ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இப்போவாது டைம் கிடைச்சுன்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க.